இப்பொழுது தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை பேச அழைக்கிறேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது பணிவான காலை வணக்கம். தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள ஒகேனக்கல் சுற்றுலா தலத்திற்கு அதிகமான சுற்றுலா பயணிகள் வருடந்தோறும் வருகை புரிகின்றனர். இருந்த போதிலும் அடிப்படை வசதிகள் மிகவும் குறைவாக இருந்த நிலையில் இன்று அனைத்து வகையிலும் அனைத்து வசதிகளுடன் இந்த சுற்றுலா தலமானது மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. இதனால் தர்மபுரி மாவட்டம் மட்டுமல்லாது தமிழகத்தினுடைய பிற மாவட்டங்களிலிருந்தும் அண்டை மாநிலங்களிலிருந்தும் அதிகமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிவார்கள். இத்தகைய முத்தாய்ப்பான திட்டத்தை எங்கள் மாவட்டத்திற்கு தந்த மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு அனைத்து சுற்றுலா பயணிகள் சார்பாகவும் மாவட்ட நிர்வாகம் சார்பாகவும் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். தற்பொழுது எங்கள் சுற்றுலா தலத்திற்கு வருகை புரிந்திருக்கிற சுற்றுலா பயணி ஒருவர் தம்முடைய கருத்தை பதிவு செய்வார். திருமதி அன்பரசி என்பவர் ஒசூரிலிருந்து வருகை தந்திருக்கிறார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோட பேர் அன்பரசி. நான் ஒசூர்ல இருந்து வந்திருக்கேன். நான் கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒகேனக்கலுக்கு என் குடும்பத்தோட சுத்தி பார்க்க வந்திருந்தேன். அப்ப அடிப்படை வசதிகள்லாம் கொஞ்சம் குறைவாவே இருந்துச்சு. இப்போ குழந்தைகள் விளையாடி மகிழ சிறுவர் பூங்கா அமைச்சு கொடுத்திருக்காங்க. குடும்பத்தோட உட்காந்து சாப்பிட்றதுக்காக நவீன முறையில உணவகம் அமைச்சு கொடுத்திருக்காங்க. காவிரி ஆறோட அழகை கண்டு ரசிக்கிறதுக்காக நடைபாதை அமைச்சு கொடுத்திருக்காங்க. அது மேல நின்று காவிரி ஆறோட அழகை ரசிக்கிறதுக்கு ரொம்ப கண்கொள்ளா காட்சியா இருக்கு. இத்தனை வசதிகளையும் செய்து கொடுத்த மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு எனது சார்பாகவும் எனது குடும்பத்தினர் சார்பாகவும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சுற்றுலாத்துறையின் சார்பாக தர்மபுரி மாவட்டம் உள்ளிட்ட 7 சுற்றுலா தலங்களில் நிறைவு பெற்ற மேம்பாட்டு பணிகளை பொதுமக்களின் பயன்பாட்டுக்காக திறந்து வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்த மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் உள்ளிட்ட அனைத்து அமைச்சர் பெருமக்களுக்கும், மரியாதைக்குரிய தலைமை செயலாளர் அவர்களுக்கும் மற்றும் காணொலி காட்சி வாயிலாக கலந்து கொண்ட தர்மபுரி மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அனைவருக்கும் சுற்றுலாத்துறை சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. தருமபுரி மாவட்டத்தில் ஒகேனக்கல் அருவியை சுற்றுலா தலமாக மேம்பாடு செய்து 27 கோடி ரூபாயில் அமைக்கப்பட்டுள்ள இந்த சுற்றுலா தலத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். அந்த காட்சிகளை நாம் இப்போது திரையில் பார்த்து வருகிறோம். தருமபுரி மாவட்டத்தில் உள்ள ஒகேனக்கல் அருவியை சுற்றுலா தலமாக மேம்பாடு செய்து 27 கோடி ரூபாயில் அமைக்கப்பட்ட அந்த சுற்றுலா தலத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் ஆகியோர் திறந்து வைத்தனர். அந்த காட்சிகளை நாம் இப்போது திரையில் பார்த்து வருகிறோம். சார் பதிவாளர் அலுவலகங்களையும் திறந்து வைத்துள்ளார் முதலமைச்சர் ஸ்டாலின். 11 மாவட்டங்களில் 17 சார் பதிவாளர் அலுவலகங்களை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்துள்ளார். தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தருமபுரி மாவட்டத்தில் உள்ள ஒகேனக்கல் அருவியை சுற்றுலா தலமாக மேம்பாடு செய்து 27 கோடி ரூபாயில் அமைக்கப்பட்ட அந்த சுற்றுலா தலத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் இணைப்பில் உள்ளார். சாமுவேல் எபினேசர், ஒகேனக்கல் அருவியை சுற்றுலா தலமாக மேம்பாடு செய்து முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்துள்ளார். அந்த சுற்றுலா தலங்களில் என்ன மாதிரியான வசதிகளாக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது, மேலும் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. கிருஷ்ணவேணி, இன்று சென்னை தலைமை செயலகத்தில் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சுற்றுலாத்துறை சார்பில் ஒகேனக்கல் அருவி மற்றும் அரியூர் பகுதி மற்றும் கொல்லிமலை மற்றும் ஆண்டிபாளையம் ஏரி மற்றும் அதே போல வந்தல் மலை, முடக்கம், கடற்கரை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள மேம்பாட்டு பணிகளை தற்போது தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார். குறிப்பாக 27 கோடி ரூபாய் 37 லட்சம் மதிப்பீட்டிலான 62,000 ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சுற்றுலா தலத்தின் பணிகளை இன்று தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமை செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக மூலமாக இன்று திறந்து வைத்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் ராஜேந்திரன் மற்றும் MRK பன்னீர்செல்வம் மற்றும் TRD ராஜா, அதே போல அமைச்சர் முத்துசாமி உள்ளிட்டோர் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கிறார்.
இதில் அந்த சுற்றுலாத்துறை சுற்றுலாத்துறை மற்றும் ஒகேனக்கல் மற்றும் அருகில் பகுதியில் இருக்கக்கூடிய கொல்லிமலை மற்றும் அதே போல ஆண்டிப்பாளையம் ஏரி மற்றும் பந்தல்மலை முடக்கம் கடற்கரை அந்தியூர் ஏரி உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய அதாவது சுற்றுலா தலங்களை மேம்படுத்தும் வகையில் ரூபாய் 27 கோடி ரூபாய் 37,62,200 மதிப்பீட்டிலான இந்த நிறைவுற்ற பணிகளை தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. கிருஷ்ணன். தருமபுரி மாவட்டத்தில் உள்ள ஒக்கேனக்கல் அருவியை சுற்றுலா தலமாக மேம்பாடு செய்து முதலமைச்சர் ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைத்துள்ளார். இது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சாம்பல் எபினேசர்.